இந்தியர்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்று முதல் மலேசியாவிற்கு வர விரும்பும் இந்தியர்கள் 2 வார காலம் விசா இல்லாமல் நாட்டில் நுழைவதற்கு மலேசிய அரசாங்கம் அனுமதித்துள்ளது என்ற ஒரு நற்செய்தி. அந்த நற்செய்தியோடு ஒரு அதிர்ச்சிக்குரிய செய்தியும் இன்று வெளியாகியிருக்கின்றது. இன்று முதல் 190 வெள்ளியாக இருந்த விசா கட்டணம் 457 வெள்ளியாக உயர்வு கண்டுள்ளது. ஆக 150% உயர்வு கண்டுள்ள இந்த விசா கட்டணம் மலேசிய இந்தியர்களை அதிகமாக பாதிக்கும் என்பதை மனதில் கொண்டு மறுபடியும் அதே 190 வெள்ளியை செலுத்துவதற்கான ஏற்பாடு செய்வதற்கு விண்ணப்பிக்கின்ற இந்த வேளையிலே சரியான நேரத்திலே சரியான தருணத்திலே நாட்டின் பிரதமரும் அவரோடு இங்கு இருக்கின்ற மலேசிய இந்திய தலைவர்களும் இந்தியாவிலே நியூ டெல்லியிலே இருக்கின்ற நீங்கள் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கண்டு மலேசியாவுக்கு திரும்புவீர்கள் என்று மலேசிய இந்தியர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். ஆகவே உங்களுடைய கடமை செய்கின்ற இந்த நேரத்திலே இந்தியர்களுக்கு, குறிப்பாக மலேசிய இந்தியர்களுக்கு இந்த விசா சுமையாக இல்லாமல் ஆவதற்குள்ள ஏற்பாடுகளை செய்து வழக்கமான நிலைக்கு திரும்புவதற்கு வழக்கமான கட்டணத்தை வசூலிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இன்று இந்த நிலையிலே நாட்டின் பிரதமரும் இந்திய பிரதமரும் கைகோர்த்து உறவை வளர்க்கின்ற இந்த நிலையிலே இந்த அதிர்ச்சிக்குரிய செய்தி மலேசிய இந்தியர்களையும் மலேசியர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கின்றது என்ற செய்தியை இந்தியாவில் இருக்கின்ற நமது தலைவர்களுக்கு இதன் வழி சொல்வதிலே நாங்கள் பெருமைப்படுகின்றோம். தீர்வு காண்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றோம். தீர்வு கண்டு திரும்புங்கள் என்று அன்போடு வேண்டுகோள் விடுக்கின்றோம். நன்றி.